வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. நம்ம ஹட்சன் புக்கில் இருந்து யூஜிஆர்பி யூனிட் 1க்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்க்குற ஆத்தர் வந்து ஷேக்ஸ்பியர். சாப்டர் 6ல் இருக்காங்க. ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு சொன்னோன்னே இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு யூனிட் ஃபுல்லாகவே ஷேக்ஸ்பியருக்கு கொடுத்துருக்கிறதுனால ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கு, அதோட பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், அப்புறமா அவரோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ், இது எல்லாம் போக அவர் என்னென்ன ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதியிருந்தார், அவரோட கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் யார், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் கொஸ்டின் வந்து டைட்டிலே வந்துடும். ஷேக்ஸ்பியரோட ஏஜ் வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும்னு சொல்லி கேட்டுருவாங்க. 1558 1625 வரைக்கும் உள்ள பீரியடை தான் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் ட்ராமட்டிக் வேர்ஸ், அந்த வேர்ஸ் ஃபார்ம் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். we now enter what we broadly call the Shakespearean age. நம்ம இப்போ எந்த இதுக்குள்ளே போகிறோன்னா வந்து ஷேக்ஸ்பியரோட ஏஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய காலத்துக்குள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம். பை விச் வி ஹியர் மீன் த ஹோல் பீரியட் extending from the accession of Elizabeth in 1558 to the death of James I in 1625. இப்போது இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது எந்த பீரியட்லேருந்து யார் அரியணைக்கு வந்ததுலேருந்து யார் இறக்குற வரைக்கும் இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து குயின் எலிசபெத் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஜேம்ஸ் ஒன்று வந்து டெத் வரைக்கும் வந்து உள்ள பீரியடை தான் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ குயின் எலிசபெத் எப்போ ரூலிங்க்கு வருவாங்க அப்படின்னா வந்து 1558 வந்து 1603 வரைக்கும் ரூல் பண்ணுவாங்க. அப்புறமா கிங் ஜேம்ஸ் I வந்து 1603 1625 வரைக்கும் இருப்பார். ஓகேவா? இந்த பீரியட், இந்த ரெண்டு கிங்கோட பீரியடு தான், ஒரு குயினு ஒரு கிங், இந்த ரெண்டு பேரோட பீரியடையும் சேர்த்து தான் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தீஸ் 67 இயர்ஸ், இந்த 58 1625 வரைக்கும் இருக்கிற இந்த 67 இயர்ஸை fall naturally into 3 divisions. The first 21 years of the queen reign, the second 24 years between the publications of Spencer the Shepherd's Calendar and her death, and the 22 years of the reign of James I. இந்த 1558 1625 வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ இயர் இருக்குது அப்படின்னா வந்து 67 இயர்ஸ் இருக்குது. இந்த 67 இயர்ஸை 3 டிவிஷனாக வந்து பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 21 இயர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த குயினோட அந்த ரெயினோட ஆட்சி காலத்தோட ஆரம்ப பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் 24 இயர்ஸ் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஸ்பென்சரோட ஷெப்பர்ட்ஸ் காலண்டர் வந்து பப்ளிஷ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் குயினோட டெத்து வருது, அண்டு ஹெர் டெத்து. இந்த இடத்துல ஹெர் அப்படிங்கிறது வந்து குயின் எலிசபெத்தை தான் மீன் பண்ணுது. அப்போ லாஸ்ட் இருக்கிற 22 இயர்ஸ் வந்து கிங் ஜேம்ஸோட ரூலிங் பீரியடை வந்து மென்ஷன் பண்ணுது. இப்போ 21, 24, 22 இந்த 3 இயர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. வி மே கால் த ஃபர்ஸ்ட் டிவிஷன் த டைம் ஆஃப் ப்ரிப்ரேஷன். இந்த 21 இயர்ஸ் வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து த டைம் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா அதுக்கு இன்னொரு சீசனோட நேம் கூட சொல்கிறாங்க, ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லி. இப்போது ஃபஸ்ட்டு 21 பீரியடை எந்த சீசனை மென்ஷன் பண்ணி கேட்குறாங்கன்னு கூட நமக்கு கொஸ்டின் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு 21 பீரியட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் சீசன் ஆஃப் எலிசபெத் லிட்ரேச்சர். இந்த எலிசபெத்தோட லிட்ரேச்சரில் இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் சீசன் ஃபஸ்ட்டு 21 இயர்ஸ். ஓகேவா? த செகண்ட் இட்ஸ் டைம் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆர் சம்மர். இந்த செகண்ட் சீசன் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து முழு வளர்ச்சிக்கான காலம், இல்லாட்டினா வந்து அது சம்மர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த செகண்ட் எவ்வளோ இயர் இருக்குது? 24 இயர்ஸ் இருக்குது. ஓகே. த தேர்ட் இட்ஸ் அ சம் ஆஃப் டெக்லைன். ஆர் டெக்லைனால நமக்கு டக்குன்னு என்ன பீரியடாக வந்துடும்? ஆட்டம். இந்த தேர்டு இருக்கிற இந்த 22 இயர்ஸ் வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஆட்டம் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இல்லைனா டெக்லைன் வீழ்ச்சிக்கான பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இட் இஸ் அஃப்கோர்ஸ் டு த ஃபர்ஸ்ட் 2 டிவிஷன் ஒன்லி தட் த டேர்ம் எலிசபெத்தன் சுட் பி அப்ளைடு வைல் த ப்ராப்பர் டிசைனேஷன் ஃபார் த தேர்ட் இஸ் ஜெகோபியன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற 2 பீரியட் என்னன்னு சொல்லி சொல்லலாம் 21 அப்புறமா 24 இந்த 2 இயரையும் என்னன்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னா வந்து முழுக்க எலிசபெத்தன் டேர்ம் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா அதில் குயின் எலிசபெத் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஆனால்
இந்த லாஸ்ட்டு தேர்ட் ஒன்னாக இருக்கிற பீரியட் வந்து ஜக்கோபியன் பீரியட் தான் சொல்லணும். ஏன்னா 1603 வந்து யார் ரூலிங் பீரியட் வந்துடுவாங்க அப்படின்னா ஜக்கோபியன் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு. ஜேம்ஸ் ஒன்று ஆட்சிக்கு வராரு. ஜேம்ஸ் ஒன்று ஆட்சிக்கு வர்றதுனால அது வந்து ஜக்கோபியன் பீரியட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்னு சொல்கிறாங்க. பட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ லிட்ரரி டெவலப்மெண்ட் தெர் ஆர் குட் ரீசன் வை எலிசபெத்தன் அண்ட் ஜக்கோபியன் should like be included in the general praise which we use here the age of Shakespeare. நம்ம இன்னும் ஆனால் ரொம்ப துல்லியமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்கு வந்து ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா வந்து இந்த ரெண்டு எலிசபெத்தனும் சரி ஜேக்கோபியன் பீரியடும் சரி ரெண்டையும் சேர்த்து தான் இந்த லிட்ரேச்சரோட டெவலப்மெண்ட்டில் ஆங்கிலத்தோட இலக்கியத்தோட வளர்ச்சியில் ரெண்டும் மிங்கிள் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் சேர்ந்தே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. by virtue of its wonderful fertility and of the variety and splendor of its production. This period as a whole rank as one of the greatest in the annal of the world's literature, and its greatness was the result of many cooperating causes. இந்த காலத்தில் இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரோட காலத்தில் புதுசாக வந்து ப்ரொடக்ஷனாக வந்து புதுசாக வந்து படைக்கிறாங்க, அதாவது புதுசாக எழுதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த லிட்ரேச்சரோட சாதனைனால் இந்த இலக்கியத்தோட சாதனை வந்து இந்த உலகம் ஃபுல்லாக வந்து பரவுது. அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். As we follow the course of history, we observe that sometimes the average mood of a nation is sluggish and dull, and sometimes it is exceptionally vigorous and alert. இது என்ன சொல்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த அந்த ஹிஸ்ட்ரியில் வரலாற்றில் அந்த 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 ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் ஒரு சில சமயம் வந்து ரொம்ப சாதாரணமாகவும் இருக்காங்க, மந்தமாக கூட இருக்காங்க, சில சமயம் சோர்வாக கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மூட் ஆஃப் நேஷன் இஸ் ஸ்லக்கிஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப டல்லாக கூட இருக்குது. இது வந்து ஒரு ஃபேமஸான பீரியட்னு சொன்னால் கூட அந்த பீரியட்லேயும் கூட கொஞ்சம் லேசினஸ் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க லிட்ரேச்சர் எழுதாமல். ஒரு சில சமயம் மந்தமான நிலமை இருந்தால் கூட சடனாக என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக மாறிடுறாங்க. விகோரஸ் அண்ட் அலர்ட். சம்டைம்ஸ் சில சமயம் என்ன பண்ணிடுறாங்கன்னா டக்குன்னு வந்து எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. men who like Spencer, Bacon and Shakespeare grow from boyhood into youth in the early years of Elizabethan reign and reached maturity during the closing decades of the 16th century, were fortunate enough to find themselves in a world which the tides of life were at their highest. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து குயின் எலிசபெத்தோட பீரியடில் தான் இந்த ஸ்பென்சர், பேக்கன், ஷேக்ஸ்பியர் இவங்க 3 பேர் வந்து பிறந்து வளர்ந்துருக்காங்க, பாய்வுட்லேருந்து யூத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்பென்சர் எப்போ பிறந்திருப்பார்? 1552 பிறந்து 1599 வந்து இறந்துருப்பார் எட்மண்ட் ஸ்பென்சர். பேக்கன் எப்போ பிறந்திருப்பாங்க? 1561 பிறந்து 1626 இறந்துருப்பார். ஷேக்ஸ்பியர் எப்போ பிறந்திருப்பாருன்னு தெரியும் நமக்கு. 1564 பிறந்து 1616 வந்து ஷேக்ஸ்பியர் இறந்துருப்பாங்க. அப்போ இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் அவங்களோட பர்த் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா வந்து குயின் எலிசபெத்தோட ஆட்சிக்கு வந்த பீரியட்லேருந்து அதுக்கப்புறமா அவங்களோட பாய்வுட் யூத்தை டெவலப் பண்ணுற வரைக்கும் குயின் எலிசபெத் பீரியடில் இருந்திருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. இன்ஃப்ளூயன்சஸ் வர் எவ்ரிவேர் அட் ஒர்க் விச் டெண்டட் டு எக்ஸ்பேண்ட் தாட், ஸ்டிர் த ஃபீலிங், delayed the imagination, and by nourishing as well as stimulating genius to give breath and energy to the literature produced. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே பார்த்தாலும் அவங்களோட சிந்தனையும் அவங்களோட தாட்டும் அவங்களோட இமேஜினேஷனையும் ஹை ரீச்சுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு கரெக்டான இடம் வந்து இவங்க பிறந்த இந்த காலம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த எலிசபெத்தன் பீரியடில் எங்கே பார்த்தாலும் அந்த இமேஜினேஷன் வந்து ரொம்பவே பெருசாக வந்து அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீலிங்ஸை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல பீரியடாக இருந்தது. அப்புறமா வந்து நிறையா லிட்ரேச்சரை உருவாக்குறதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் England now felt the full effect of the revival of learning, which was no longer limited to scholarly few at the universities and about the court. இதில் வந்து லிமிட்டடே கிடையாது, அவங்க பாட்டை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாங்க லிட்ரேச்சர்ஸை. Since innumerable translation carried the treasures of the classic far and wide through that large miscellaneous public to which the original would have been sealed book. இதில் என்னென்னா நிறையா அதாவது அளவே இல்லாமல் இந்த கல்வியில் வந்து நிறைய மறுமலர்ச்சி ஏற்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ரிவைவல் ஆஃப் லேர்னிங், நிறையா மறுமலர்ச்சி வந்ததுனால
இங்கிலாந்து ஃபுல்லாக அந்த மறுமலர்ச்சிக்கான தாக்கம் வந்து பரவ ஆரம்பிச்சது. இதனால் இந்த யூனிவர்சிட்டிஸில் அப்புறமா வந்து கோர்ட்டில் இந்த 2 இடத்துல தான் வந்து நிறைய நாலேஜ் பர்சன்ஸ் இருப்பாங்க. நிறைய அங்கே தான் வந்து நிறைய பேர் படிப்பாங்க யூனிவர்சிட்டிஸ்லேயும் கிங்கோட கோர்ட்டில் உள்ளவங்களும். ஆனால் அதுக்கப்புறமா இந்த எலிசபெத்தன் பீரியடில் என்னாச்சு அப்படின்னா வந்து பப்ளிக்ஸுக்கு நிறைய பொதுமக்களுக்கு இந்த அறிவெல்லாம் பரவ ஆரம்பிச்சது. இது எதனால் பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கிரீக்கில் இருந்தும் ரோமில் இருந்து நிறைய கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ஸ் புக்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த மறுமலர்ச்சி காலத்து பீரியடில் வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணதுனால சிம்பிள் லாங்குவேஜில் வெர்னாக்குலர் லாங்குவேஜில் மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதை மக்கள் எல்லோரும் வந்து பயன்படுத்தி படிக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா, இதுதான் சொல்கிறாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து கிடைச்ச எல்லாத்தையும் வச்சு ஒரிஜினல் புக்கிலேருந்து படிக்க ஆரம்பித்தாங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி. இன் திஸ் வே as has been well said, every breeze was dusty with the pollen of Greece, Rome and of Italy, and even the general atmosphere was charged with the spirit of your new learning. இதுதான் சொல்கிறாங்க, நான் சொன்னது தான். புதுசாக நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க. An appetite for literature was thus fostered as an immense impetus given to the sense of beauty and the growing love of everything that made for the enrichment of life. while the Renaissance aroused the intellect and the aesthetic faculties. இந்த மறுமலர்ச்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து இவங்களோட லைஃப்பில் இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் உள்ளவங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வர ஆரம்பித்தது. இது இவங்களோட அந்த இன்டலெக்சுவல்னால் அறிவு, அந்த அறிவார்ந்த தன்மையும் சரி, அப்புறமா ஏஸ்தட்டிக் ஃபேக்கல்ட்டினா வந்து அழகுணர்ச்சி சார்ந்தது சரி, இந்த ரெண்டையுமே டெவலப் பண்ண ஆரம்பித்தது. அப்புறமா இந்த ரெஃபார்மேஷன்ஸு, அது ரெஃபார்மேஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. இந்த ரெஃபார்மேஷன் அவேக்டு த ஸ்பிரிச்சுவல் nature, the same printing press which diffused the knowledge of the classics. இந்த ரெஃபார்மேஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து ஸ்பிரிச்சுவலில் கொண்டு வந்தது, அதாவது ஆன்மீக சம்பந்தமான அந்த திங்கிங்கை வந்து கொண்டு வந்தது இந்த ரெஃபார்மேஷன். ஓகேவா. இந்த ரெனைசன்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து அறிவு சம்மந்தமாக இன்டலெக்சுவல் கொண்டு வந்தது. ஆனால் இந்த ரெஃபார்மேஷன் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜை வந்து கொண்டு வந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் நிறையா வந்ததுனால இங்கிலீஷில் உள்ள பைபிளை எல்லாரோட கைக்கும் வர ஆரம்பிச்சது. லத்தீன் லாங்குவேஜில் இருந்த பைபிள் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்ததுனால, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுத்ததுனால எல்லா பொதுமக்களோட கையிலேயும் பைபிள் இருக்க ஆரம்பிச்சது. பைபிள் படிக்க ஆரம்பிச்சதுனால மக்கள் அறிவாக இருந்ததாக மாற ஆரம்பித்தாங்க. மத கருத்துக்களில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பித்தாங்க. த சேம் பிரிண்டிங் ப்ரெஸ், அதை தான் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் என்ன சொல்லுதுன்னா, இவங்க இதில் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இங்கிலீஷ் பைபிளை. புட் த இங்கிலீஷ் பைபிள் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் ஸ்ப்ரெட் ஆன் இன்ட்ரெஸ்ட் in the religion was inevitability accompanied by the deepening of moral earnestness. அந்த பைபிள் கைக்கு வந்ததுனால மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒழுக்கத்தை வந்து கற்றுக்குறாங்க. The recent discovery of new world beyond the seas and the thrilling tales brought home by daring explorer like Hawkins, இது கொஞ்சம் முக்கியம் இந்த ரைட்டர்ஸு, ஹாக்கின்ஸ், ட்ரேக், ப்ரோபிசர் அண்ட் ரேலே, வால்டர் ரேலேன்னு சொல்லுவோம்ல, இவங்க எல்லோரும் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இந்த நிறைய ட்ராவல் பண்ணுவாங்கல்ல, அந்த ட்ராவல் பண்ணுறவங்களோட கதையெல்லாம் வந்து மற்ற நாட்டுக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அங்கேருந்து ஒரு சில கதையெல்லாம் வந்து வரும்போது போகும்போது ட்ராவலர் ரைட்டர்ஸ் வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க அதெல்லாம் வந்து எழுதுகிறாங்க. அங்கேருந்து கொண்டுட்டு அது ஃபுல்லாமே கற்பனை கதை தான். முக்கியமாக மேக்ஸிமம் போகும்போது அவங்க ட்ராவலோட டயர்டு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக போகும்போது எழுதுறது, வரும்போது எழுதுறது, இது எல்லாமே வந்து கொண்டு வந்து நாட்டுக்குள்ளே வந்து கொடுக்கும்போது மக்கள் அதுவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட இமேஜினேஷன் பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. எப்படி இமேஜினேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும்னா, ஒரு ஸ்டோரியை படிக்கும்போது இவங்க இந்த கப்பலில் ட்ராவல் பண்ண கதையை எழுதுனதை மக்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த கப்பலில் அவங்களுக்கு வரும். அதில் உள்ள அட்வென்ச்சர்ஸ் இவங்க சொல்ல அந்த பைரேட்ஸ் எல்லாம், கடல் கொள்ளையர்கள்லாம் வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க, அப்புறம் எங்கிட்ட இருந்தெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க, இப்படிலாம் அந்த புக்கில் நோட் பண்ணியிருந்தாங்கன்னா இதை ரீட் பண்ணுற மக்கள் அதை அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. அதனால அவங்களோட கற்பனை வளம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், kindled fresh ideas about many things and it did much to enlarge the boundaries of men's mind. அது மக்களோட சிந்தனையை வந்து பெருசாக்கிடுச்சு. The general prosperity of the country was also increasing and for the first time for many years it enjoyed the blessing of internal peace. England had thrown off the yoke of foreign power in the great rupture with Rome, the first feud of Catholic and Protestant, by which it had long been rent, were now
over, its discordant elements had been welded together into a united nations, and in the crisis in which for the moment its very existence was imperiled, the collisions with the Spain, Englishmen found themselves sinking minor differences to stand shoulder to shoulder in defense of their common country against their common foe. An intense patriotism thus became one of the outstanding features of an age and showed itself in many ways in a keen interest in England's past, pride in England's greatness, hatred of England's enemies, and extravagant loyalty to the England Queen. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன வருது அப்படின்னா வந்து நல்லா ரூலிங் பீரியட் வந்து எலிசபெத்தன் ஏஜில் எலிசபெத்தன் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, லிட்ரேச்சர் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் இருக்குது, இன்டெலெக்சுவல் திங்கிங்லாம் டெவலப் ஆகுது. இந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஸ்பெயின் கூட வந்து இங்கிலாந்துக்கு சண்டை வருது. அப்போது இந்த ஸ்பெயின் நாட்டிலேருந்து இங்கிலாண்டை காப்பாற்றுங்கிறதுக்காக இங்கிலாந்து உள்ள எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யூனிட்டியாக ஆகிறாங்க, எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்துமையாக மாறுறாங்க. அப்போ இந்த பேட்ரியாட்டிசம் வந்து இந்த பேட்ரியாட்டிசத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த புக்கு தான். நிறைய புக்கு படிக்க போய் அவங்களுக்கு நாட்டு மேலே வந்து ஒரு பற்று வர ஆரம்பிக்குது. இந்த இங்கிலாந்தோட இந்த பாஸ்ட்டு பீரியட் இருக்கும் இல்லையா, நார்மன் கான்குவெஸ்ட் ஆகி வந்தது, அவங்கெல்லாம் சண்டை போட்டு ஆக்குபை பண்ணி இங்கேவே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. இந்த வரலாறுலாம் அவங்க படித்து தெரிஞ்சதுக்கப்புறமா இல்லை இதுக்கப்புறம் வர்றவங்கள நம்ம வந்து எதிர்த்து சண்டை போட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை கொண்டு வருது. அதனால இவங்க எல்லாருமே வந்து இங்கிலாண்டில் உள்ள ப்ரைடு, அப்புறமா வந்து அது மேலே சண்டை போட்டு வர்றவங்களோட அந்த எனிமீஸ் மேலே வந்து ஒரு கோவம், இது எல்லாமே இந்த மக்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது லிட்ரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த ராணி மேலே அவங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது, ரொம்ப அவங்க மேலே நம்புகிறாங்க, அவங்கள ரொம்ப பிடிக்குது இந்த ராணியை. அண்ட் எக்ஸ்ட்ராவர்கன்ட் லாயல்ட்டி டு இங்கிலாண்ட்ஸோட குயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறாங்க ராணிக்கு. Such were some of the conditions which combined to create the spirit of Shakespeare's age on age, in which men lived intensely, தாட் இன்டென்ஸ்லி அண்டர் ரோட் இன்டென்ஸ்லி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த எல்லா சூழ்நிலையும் சேர்த்து பார்த்தோன்னா ஷேக்ஸ்பியரோட இந்த காலத்தில் ரொம்ப தீவிரமாக மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ரொம்ப தீவிரமாக வாழ ஆரம்பித்தாங்க, ரொம்ப தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்தாங்க, ரொம்ப தீவிரமாக எழுத ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே இந்த ஷேக்ஸ்பியரோட காலத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் ஹட்சன். மென் லிவ்டு இன்டென்ஸ்லி தாட் இன்டென்ஸ்லி ரோட் இன்டென்ஸ்லி. ஓகேவா? அட் சச் எ டைம் when passions were strong and speculation was rife and a great public existed eager to respond to the appeal of genius, everything conspired to bring out of each man the best that was in him, and whatever might be the individual quality of his work, the fullness and many sideness of the life about him were certain to be reflected in it. இந்த நேரத்தில் இந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. மக்களோட அந்த நியூ திங்கிங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் இவங்க இப்படி எழுதுகிறாங்க, இதனால் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டேலண்ட்டாக உள்ளவங்களோட அந்த ஒர்க்கோட நியூ ஒர்க் எழுதுனாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து அந்த ரீடர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஆல்ரெடி நிறையா எழுதின ரைட்டர்ஸ் எழுதினதை மட்டும்தான் நான் படிப்பேன், அந்த மாதிரி மென்டல் கண்டிஷனில் எந்த ஒரு ரீடர்ஸுமே இல்லை, பப்ளிக் இல்லை. யார் புதுசாக எழுதினாலும் யார் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எழுதினாலும் டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக உள்ள சுச்சுவேஷனோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில டேரக்டர், ஃபேமஸான டேரக்டர்ஸ் மூவினா வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது மக்கள் மத்தியில். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து டேலண்டான மூவிஸை நியூ டேரக்டர்ஸ் யார் கொடுத்தாலும் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணி ஸ்டோரி நல்லா இருக்கா, கான்செப்ட் நல்லா இருக்கா, அவங்க டேலண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா, அப்போ மூவி வந்து ரன் ஆகுது. அந்த சேம் கான்செப்ட் தான் அப்போ உள்ள ரைட்டர்ஸ், எலிசபெத்தன் பீரியடில் உள்ள ரைட்டர்ஸ் எழுதுனதில் புதுசாக யார் எழுதினாலும் பரவாயில்ல, அவங்க டேலண்ட்டாக இருந்தாங்கன்னா மக்கள் அந்த ஒர்க்கை வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? இதுதான் சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். நெக்ஸ்ட், எலிசபெத்தன் போயட்ரி பிஃபோர் ஸ்பென்சர் வர்றதுக்கு முன்னாடி எலிசபெத்தன் பீரியடில் என்ன போயட்ரி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். வி மே டேக் த பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்பென்சர்ஸ் Shepherd calendar in 1579 as marking the opening of the golden age of Elizabethan literature. ரொம்ப முக்கியமான ஒரு கொட்டேஷன். எந்த ஒர்க்கை எலிசபெத்தன் லிட்ரேச்சரோட ஒரு கோல்டன் ஏஜ்
ஒர்க்காக நம்ம பார்க்குறோம். எலிசபெத்தனேச்சோட பொற்காலத்தோட தொடக்கமாக அப்படின்னு சொல்லி நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா வந்து செப்பர்ஸ் காலண்டர் 1579 பப்ளிஷ் ஆகுது. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் த குயின் ரெயின் while there was a good deal of poetic activities, little verse of any distinct value was produced. இந்த குயின் எலிசபெத்தோட அந்த ரூலிங் பீரியடில் ஃபஸ்ட்டு பாதி, அந்த ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து போயட்டிக் ஆக்டிவிட்டீஸ் தான், அந்த கவிதையோட செயல்பாடு தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. இருந்தாலும் ரொம்ப ஒரு எக்ஸாக்டான ஒரு கவிதை வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அது கிடைக்கல அப்படி தான் சொல்கிறாங்க. லிட்டில் வேர்ஸ் ஆஃப் எனி டிஸ்டிங்க்ட் வேல்யூ வாஸ் ப்ரொடியூஸ்டு, கொஞ்சம் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பை ஃபார் த பெஸ்ட் poetry ஆஃப் த பீரியட் இஸ் டு பி ஃபவுண்ட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தாமஸ் சாக்வில், லார்ட் பக்கர்ஸ்ட் டு ஆன் எக்ஸ்டென்சிவ் அண்டர்டேக்கிங் entitled a மிரர் ஆஃப் மஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கு தான் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து தாமஸ் சாக்வில் எழுதியிருக்காரு, மிரர் ஆஃப் மஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் ஆரிஜினேட்டட் இன் எ பப்ளிஷர் ஸ்கீம்ஸ் ஃபார் எ கண்டினியூஷன்ஸ் ஆஃப் ஜான் லிக்கேட் ஃபால்ஸ் ஆஃப் பிரின்சஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஜான் லிக்கேட் வந்து ஃபால்ஸ் ஆஃப் பிரின்சஸ் ஒன்று எழுதியிருப்பார். ஜான் லிக்கேட் எந்த ஒர்க் எழுதியிருப்பார்னா ஃபால்ஸ் ஆஃப் பிரின்சஸ் எழுதியிருப்பார். அவர் வந்து எதை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பார் அப்படின்னா வந்து இந்த லத்தீன் ஒர்க்கு, பொக்காசியாவோட லத்தீன் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி ஃபால்ஸ் ஆஃப் பிரின்சஸ் எழுதியிருப்பாருன்னு நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. அந்த ஃபால்ஸ் ஆஃப் பிரின்சஸோட கண்டினியூஷன் ஒர்க்கு தான் இந்த மிரர் ஆஃப் மஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற இந்த ஒர்க்கு. ஓகேவா? இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா தாமஸ் சாக்வில் எழுதியிருக்காங்க. நீங்கள் இன்னொரு ஒர்க்கு நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி, தாமஸ் ஹாக்லீவ். அவர் என்ன எழுதியிருப்பார்னா த கவர்னர் ஆஃப் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பார். இந்த அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்கை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அவர் யார் அப்படின்னா தாமஸ் ஹாக்லீவ், கவர்னர் ஆஃப் பிரின்சஸ். இது யாருன்னா தாமஸ் சாக்வில், மிரர் ஆஃப் மஜிஸ்ட்ரேட். இந்த மிரர் ஆஃப் மஜிஸ்ட்ரேட் வந்து எதோட கண்டினியூஷன் ஆஃப் ஆல் ஆஃப் பிரின்சஸோட கண்டினியூஷன். ஓகேவா? அண்ட் வாஸ் டிசைன்டு டு இன்க்ளூட் எ லாங் சீரீஸ் ஆஃப் ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஃபேமஸ் இங்கிலீஷ்மென். எ நம்பர் ஆஃப் ரைட்டர்ஸ் டுக் பார்ட் இன், but Sackville's two poems first appear in the editions of 1563, the Induction or General Introduction to the Whole, the Complaint of Buckingham. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நிறைய ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் வந்து இதில் இருந்தது இன்ட்ரலூடாக. நிறைய இங்கிலீஷ்மென்ஸோட அந்த ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரியை, அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு லாங்காக ஒரு கவிதை இருந்தது இந்த ஒர்க்கில். அதில் ரொம்ப பேர் எழுதியிருந்தாங்க, நிறைய ரைட்டர்ஸ் எழுதியிருந்தாங்க. அதில் 2 முக்கியமான கவிதை யாரோடது அப்படின்னு பார்த்தோன்னா தாமஸ் சாக்வில்லோடது. அதில் ஃபஸ்ட்டு என்ன 2 poems, தாமஸ் சாக்வில்ஸோட 2 poems இருந்தது. இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா விச் ஃபர்ஸ்ட் அப்பியர்டு இன் த எடிஷன்ஸ் ஆஃப், அது எப்போ வந்து ஃபஸ்ட் அப்பியர் ஆகுது அப்படின்னா வந்து 1563 வந்து அப்பியர் ஆகுது. த இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, த இண்டக்ஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவரோட 2 poemல இது ஃபஸ்ட்டு poem. ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் டு த ஹோல், அந்த இண்டக்ஷன் அப்படிங்கிறது மொத்தமாக உள்ள எல்லா ரைட்டர்ஸோட ஒர்க்குக்கும் ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கறது தான் இண்டக்ஷன். இதோட போயமோட நேம் வந்து இன்ட்ரடக்ஷன் கிடையாது, இண்டக்ஷன் கொடுத்துருக்காங்க. த கம்ப்ளைண்ட் ஆஃப் பக்கிங்கம் அப்படிங்கிறது இன்னொரு போயம். ஆர் இம்மெஷரபிள் சுப்பீரியர் டு த ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க். மற்ற எல்லாத்துக்கும் இது சுப்பீரியராக, மற்ற எல்லாத்தை விட இது வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக இன்னும் எது பார்க்கணும் அப்படின்னா வந்து த நோபல் பட் சோம்பர் இண்டக்ஷன் இன் பர்டிகுலர் இஸ் வர்த்தி ஆஃப் attention as the finest single poem written in England between Chaucer and Spencer. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சாசர் எப்போ பிறந்தார்? 1340 பிறந்து 1400 இறந்துருப்பார். ஸ்பென்சர் எப்போ பிறந்திருந்தாருன்னு பார்த்தோம், 1552 பிறந்து 1599 இறந்தார். இந்த 2 ரைட்டர்ஸுக்கு இடையில ரொம்பவே கவனிக்கத்தக்க ஒரு கவிதை இருக்குது அப்படின்னு சொல்லி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் த ஸ்டீல் கிளாஸ். இது யாரோட ஒர்க் அப்படின்னா வந்து ஜார்ஜ் காயினேஜ் அவரோட ஒர்க்கு தான் த ஸ்டீல் கிளாஸ். இது எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 1576. இப்போது நம்ம ஆல்ரெடி செப்பர்ஸ் காலண்டர் ஸ்பென்சரோட ஒர்க்கு 1579 பார்த்தோம். அந்த ஒர்க்கு பப்ளிஷ் ஆகிறதுக்கு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஸ்டீல் கிளாஸ் அப்படிங்கிறத ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதை எழுதினது யார் அப்படின்னா வந்து ஜார்ஜ் காயினேஜ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் அஸ் த ஃபஸ்ட் ரெகுலர் வேர்ஸ் சட்டையர் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே ஃபஸ்ட்டு வேர்ஸ் சட்டையர் ஒர்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஒர்க்கு தான். எது அப்படின்னா வந்து இந்த ஸ்டீல் கிளாஸ்
ஸ்டீல் கிளாஸ் அப்படிங்கிற ஒர்க்கு தான். ஸ்பென்சர் அண்ட் இஸ் poetry. எட்மண்ட் ஸ்பென்சர் த கிரேட்டஸ்ட் நான் ட்ரமாட்டிக் poet of on age which found its most natural literary expressions in the drama. இவர் வந்து ட்ராமாவே எழுதலை. எலிசபெத்தனோட பீரியடில் உள்ள ட்ராமா எழுதாத ஒரு poet யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது எட்மண்ட் ஸ்பென்சர் தான். ஓகேவா, பார்த்தோம். இப்போ எட்மண்ட் ஸ்பென்சர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா வந்து லண்டனில் 1552 பிறந்து அண்ட் எஜுகேட்டட் மர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல். எங்கே வந்து ஒரு படிக்கிறார் அப்படின்னா மர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பிரிட்ஜில் இருக்கிற அந்த ஒரு ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறாரு. வேர் ஹீ ரீட் த கிளாசிக்ஸ் அண்ட் இட்டாலியன் லிட்ரேச்சர் and classic and Italian literature and came under the influence of the strong Protestant spirit which then pervaded the universities. இவர் வந்து ரொம்ப பழமையான இலக்கியம்னா என்னன்னு சொல்லுவோம், க்ரீக், அப்புறமா வந்து இட்டாலியன் லிட்ரேச்சர், இந்த ரெண்டையுமே அவர் படிக்கிறாரு. கண்டிப்பாக படிப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இட்டாலியில் உள்ள இந்த ஹியூமனிசத்தை ஸ்ப்ரெட் பண்ணி சாசர் மாதிரி ட்ராவல் பண்ணவங்களாம் கொண்டு வந்து இங்கே விட்டுருந்தாங்க. அப்போ அந்த லிட்ரேச்சரோட தாக்கங்க வர ஆரம்பித்தது இவங்க. அப்போ இந்த ரைட்டர்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. படித்ததுனால அது அந்த காலத்தில் ரொம்பவே முக்கியமாக இருந்தது என்னென்னா ப்ரொட்டஸ்டன்ட். இந்த ப்ரொட்டஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன, மதத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிற ஒரு மதத்தோட பகுதி தான் வந்து இந்த ப்ரொட்டஸ்டன்ட் சொல்லி சொல்லுவோம். அதில் இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸ்ட்ராங் இங்கே பாருங்கள், த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இட்டாலியன் லிட்ரேச்சரை படிக்கிறாரா அண்ட் கேம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் ப்ரொட்டஸ்டன்ட் ஸ்பிரிட் விச் தென் ப்ரிவைடட் த யூனிவர்சிட்டிஸ். ஓகேவா, ஆஃப்டர் ஏ கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஸ்பெண்ட் வித் ரிலேட்டிவ்ஸ் இன் லங்காஸ்டர். இப்போது அப்புறமா ஒரு 2 வருஷம், கப்புள் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னா வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறமா எங்கே போய் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் வந்து லங்காஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஹி ஃபவுண்ட் ஏ பிளேஸ் இன் த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் த ஏர்ல் ஆஃப் லைசெஸ்டர். அப்புறமா கொஞ்ச நாள் யார் கூட தங்குறாங்க அப்படின்னா வந்து ஏர்ல் ஆஃப் லைசெஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தர் கூட தங்குறாங்க. இது ஊஸ் நெபியூ, அவரோட அந்த ஏர்ல் ஆஃப் லைசெஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரோட மருமகன் தான் யார் அப்படின்னா சர் பிலிப் சிட்னி. ஹி ஃபார்ம்ட் ஆன் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஷிப். 2 பேருக்கும் வந்து பிலிப் சிட்னிக்கும் எட்மண்ட் ஸ்பென்சருக்கும் வந்து 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது. எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இவர் யாரோட வீட்டில் போய் தங்குறாருனா ஏர்ல் ஆஃப் லைசெஸ்டர் அப்படிங்கிற ஒரு வீட்டில் போய் தங்குறாரு. அங்கே இது யார் அப்படின்னா வந்து ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி. அங்கே போய் தான் வந்து சும்மா கெஸ்ட்டாக போய் தங்கலை, அங்கே வந்து வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறாரு எட்மண்ட் ஸ்பென்சர். ஓகேவா, நெக்ஸ்ட். ஓகே, தென் 2 பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வருது, பிலிப் சிட்னிக்கும் எட்மண்ட் ஸ்பென்சருக்கும். இன் 1580 he went to Ireland as a secretary to the new Lord Deputy Lord Grey T. Wilton. இந்த வில்டன் அப்படிங்கிற ஒருத்தவர்கிட்ட அயர்லாண்டில் செக்ரட்டரியாக வந்து ஜாயின் பண்ணுறாரு. த ரிமைண்டர் ஆஃப் ஹிஸ் லைஃப் சேவ் ஃபார் ப்ரீஃப் விசிட் டு லண்டன். அப்புறமா கொஞ்ச நாள் தான் வராங்க லண்டனுக்கு, அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான். வாஸ் பாஸ்ட் இன் அயர்லாண்ட் இஸ் மிசரபிள் எக்ஸைல் அமாங் ஏ லாலஸ் பீப்புள் ஹூம் ஹீ லோத்டு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து இவங்களை கொஞ்சம் மோசமாக தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அகைன் அண்ட் அகைன் டிசப்பாயிண்டட் இன் எவ்ரி எஃபோர்ட் டு செக்யூர் ஏ பொசிஷன் அட் த கோர்ட். அந்த கோர்ட்டில் அவரால் வந்து இப்போது நம்ம ஸ்பென்சர் பிரதலாமியன் நம்ம படிச்சிருந்தா தெரியும், அவருக்கு கோர்ட்டில் நிறையா டிசப்பாயிண்ட் இருந்ததுன்னு சொல்லி பார்த்துருப்பார்ல, சோகத்தில் இருந்திருப்பார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அயர்லாண்டில் உள்ள கோர்ட்லேயும் அவருக்கு திரும்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது. த மீன்ஸ் ஆஃப் ரிட்டர்னிங் டு இங்கிலாந்து ஹி ஃபவுண்ட் ஹிஸ் ஒன்லி ரிலீஃப் இன் த ரைட்டிங் ஆஃப் ஹிஸ் த ஃபேரி குயின். அப்போது இங்கிலாந்து வந்ததுக்கப்புறமா அவருக்குன்னு சொல்லியிருக்கிற ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபேரி குயின் அதை எழுதுறது தான். அந்த ரைட்டிங் தான் அவருக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தது. அது எப்போது எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னா வந்து அக்டோபர் 1590 வந்து 98 வந்து ஃபேரி குயின் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிபல்லியன் ப்ரோக் அவுட் இன் ஃபேரி குயின் எழுதுறது தான் இவருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தது. ஓகே, இன் அக்டோபர் 1598 வந்து என்ன நடக்குது அப்படின்னா ரிபல்லியன் ப்ரோக் அவுட் இன் தைரன் where he was then living. His castle was fired and plundered by an infuriated mob. He and his family barely escaped with their lives. In falling health and crushed in spirit, he reached London at the end of the year and on 16th January 1599 died at வெஸ்ட்மினிஸ்டர். இதில் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் தான் நடக்குது. அடுத்து என்னன்னா இந்த தைரன் ரிபல்லியன் அவங்க வராங்க, சண்டை நடக்க ஆரம்பிக்குது. சண்டை நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து
இவங்களோட குடும்பம் எல்லாத்தையும் அந்த வீடு, அவங்களோட சொத்து வீடு இது எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா ஃபயரில் வந்துடுது. அதுலேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு மனசு உடஞ்சி போகிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா அவங்களோட அந்த அந்த ஹோப் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. கொள்ளடிச்சிட்டாங்க. அந்த வந்தவங்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, 1598 இந்த தைரோன் அப்படிங்கிறவங்க அந்த பகுதியில் ஏற்பட்ட கிளர்ச்சினால் வந்தவங்க எல்லாருமே கொள்ளடிச்சிட்டாங்க. அவங்களோட குடும்பமே கஷ்டப்பட்டு தான் உயிரே தப்புனாங்க. அப்படி வந்தால் கூட இவர் எப்போ இறந்து போயிட்டார் அப்படின்னா வெஸ்ட்மினிஸ்டர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இன்னில் எப்போ இறந்துட்டார் அப்படின்னா 1599 16th ஜனவரியில் இறந்து போயிட்டார். ஜனவரி 15 நமக்கு 14 to 15 பொங்கல் வரும். அந்த பொங்கலுக்கு மறுநாள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள், ஓகேவா? அப்போ ஸ்பென்சர் இறந்து போயிட்டார். ஓகே. While Spencer fame rests mainly on the Fairy Queen, his minor poetry, which is voluminous, would itself have sufficed to assure him the place of preeminence among contemporary English poet. இந்த காலத்தில் ஸ்பென்சரோட ஃபேரி குயின் ரொம்ப பெருசாக இருந்தது. அப்போது இதில் ஸ்பென்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மகத்தான ஒரு காவியம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஃபேரி குயின் தான். அந்த ஃபேரி குயினோடனால இன்றைக்கி வரைக்கும் அவரோட பேர் நம்ம மனசில் நினச்சிட்டே தான் இருக்குது. அப்போது கொஞ்சம் ஒரு ஃபேரி குயின் எழுதினா கூட ஒரு சில மைனர் போய்ட்டும் அவர் மைனர் போய்ட்ரி எழுதியிருந்தார் ஸ்பென்சர். அது இந்த காலத்தில் அவங்களோட இந்த எலிசபெத்தன் பீரியடில் வாழ்ந்த எல்லா இங்கிலீஷ் ரைட்டர்ஸை விட இதுக்கு ஒரு பெருசாக ஒரு பிளேஸை கொண்டு வந்தது எது அப்படின்னா இந்த ஸ்பென்சரோட ஃபேரி குயின் தான். அப்புறமா அவரோட முக்கியமான ஒர்க்கு எலிசபெத்தன் பீரியடோட கோல்டன் ஏஜோட ஓப்பனிங் போயம் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான் செப்பர்ஸ் காலண்டர். அது எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 1579 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இட் இஸ் எ பேஸ்ட்ரல் போயம். பேஸ்ட்ரல் போயம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. பேஸ்ட்ரல் போயம் அப்படிங்கிறது ரூரல் லைஃப்பை பேஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட பீஸ்ஃபுல், அப்புறமா நேச்சுரல் செட்டிங்ஸு, அப்புறமா ஃபீல்டு, ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. இந்த பேஸ்ட்ரல் போயம் எங்கே ஆரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்னா க்ரீஸில் யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா தியோக்ரிட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டர் கொண்டு வந்திருப்பார். அவரோட ஃபாலோ பண்ணி வர்றவங்க தான் மற்றவங்கெல்லாம் பேஸ்ட்ரல் poets சொல்லி சொல்லுவோம், ஓகேவா. ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் கைண்ட் வித் த டேஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங் கிளாசிக் விச் கேம் இன் வித் த ரிவைவல் ஆஃப் லேர்னிங் had made popular of in all European literature and in it Spencer follow the model set by the Greek poet Theocritus. நான் சொன்னேன் இல்லையா, இப்போது இந்த பேஸ்ட்ரல் போயம் இவரை ஃபாலோ பண்ணி யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஸ்பென்சர். என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த செப்பர்ஸ் காலண்டர். அப்புறமா ஒரு ரைட்டர் எழுதியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா வெர்ஜில். இந்த வெர்ஜில் என்ன ஒர்க் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பியூகோலியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் அண்டு பை ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலியன் ரைட்டர்ஸ் ஆஃப் த ரெனைசன்ஸ் ஹூ ஹேட் இமிட்டேட் தீஸ். இந்த ஃப்ரெஞ்சு இட்டாலியன் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாருமே இதெல்லாம் இமிட்டேட் பண்ண ஆரம்பித்தாங்க. யார் எழுதுனது, இந்த தியோக்ரிட்டிஸ் எழுதுனது, அப்புறமா வெர்ஜில் எழுதுனது, இதெல்லாம் இமிட்டேட் பண்ணி வர்றவங்களாம் எழுத ஆரம்பித்தாங்க. இட் டிவைடட் இன்டூ 12 பார்ட்ஸ். 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த செப்பர்ட்ஸ் காலண்டரை ஃபார் ஈச் மந்த் ஆஃப் இயர். ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு மந்த்தை குறிக்குது. ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை 1 இயருக்கு மொத்தம் எத்தனை மந்த் இருக்குது அப்படின்னா 12 months இருக்கும். இதில் ஒவ்வொரு 12 பார்ட்ஸ் இருக்குது. ஈச் பார்ட்ஸ் ரெஃபர் 1 month. And in it under the guise of conventional pastoral imagery, that is of shepherds talking and singing. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த பேஸ்ட்ரல் இமேஜரினா என்ன சொல்லுவோம், நம்ம கிராமப்புறத்தோட செட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி அந்த செட்டிங்ஸ் இருக்கும். அதில் எல்லாருமே இந்த செப்பர்ட்ஸ்னால் யார், ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அவங்க பாடுறது, அவங்க பேசுகிறது, இந்த மாதிரி தான் இருந்தது இந்த ஒர்க்கோட செட்டிங்ஸு. The poet writes of his unfortunate love for a certain mistress ரோசாலின். இந்த ரோசாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள், அந்த கேர்ள் மேலே மிஸ்ட்ரீசியஸ் அப்படின்னா துரதிர்ஷ்டமானன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேர்ள் மேலே உள்ள லவ்வை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னா துரதிர்ஷ்டமாக அவங்க 2 பேர் கல்யாணம் ஆகாது, அந்த மாதிரி ஒரு லவ். அந்த லவ்வை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த போயமில் செட்டிங் பண்ணியிருக்காங்க. டீல்ஸ் வித் த சன்ட்ரி மாரல் கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஸஸ் த ரிலீஜியஸ் இஷ்யூஸ் ஆஃப் த டே ஃப்ரம் த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் Protestantism.
ஓகே. Such conventional pastoral imagery was again used in Astrophel 1586. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த pastoral image யூஸ் பண்ணி இன்னொரு போயம் எழுதியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரோஃபல். அது எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா செப்பர்ஸ் காலண்டர் 1579, ஆஸ்ட்ரோஃபல் வந்து எப்போனா 1586. இது யாருக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னா பிலிப் சிட்னியும் இவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பார்த்தோம். ஏன் 2 பேர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பார்த்தோம்? ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் அவங்க மாமா இருக்கார், அவங்க மாமா கிட்ட தான் இவர் போய் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால 2 பேர் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதனால் பிலிப் சிட்னி இறந்ததுக்கு அப்புறமா யாருக்கு வந்து எழுதுறாரு இவர் அப்படின்னா வந்து எட்மண்ட் ஸ்பென்சர் பிலிப் சிட்னிக்கு ஒரு ஒர்க் எழுதுறாரு. அந்த ஒர்க்கோட நேம் தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஸ்ட்ரோஃபல் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா to whom the calendar had been dedicated. இது யாருக்கு டெடிகேட் பண்ணுறாங்கன்னா வந்து இந்த யாருக்கு பிலிப் சிட்னிக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. இந்த to whom the calendar had been dedicated அப்படின்னா காலண்டர் மீன்ஸ் செப்பர்ஸ் காலண்டர் தான் இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுது. செப்பர்ஸ் காலண்டரை யாருக்கு டெடிகேட் பண்ணாங்கன்னு கேட்டாலும் பிலிப் சிட்னி தான். ஆஸ்ட்ரோஃபல் யாருக்கான டெத்துக்கு எழுதுனதுன்னு கேட்டாலும் பிலிப் சிட்னி தான். ஓகேவா? His 4 hymns in the honor of love and beauty, so his wonderful power of melodious verse. அப்புறமா ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க the 4 hymns அப்படின்னு சொல்லிட்டு. அதுனா வந்து ஹிம்னா என்ன? இந்த கடவுளுக்கு பாடுற பாடல், கீர்த்தனை பாடல்கள், அந்த படைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி 4 எழுதியிருக்காரு. அந்த 4மே எதை பற்றி எழுதப்பட்டது அப்படின்னா லவ்வை பற்றியும் பியூட்டியை பற்றி தான் எழுதியிருக்காரு. அப்போது இதில் முக்கியமான இவரோட அந்த மெலோடியஸ் வேர்ஸ் வந்து இவருக்கு எழுத தெரியும் அப்படிங்கிறத இந்த ஒர்க்கு வந்து நமக்கு ரெஃபர் பண்ணுது. இஸ் அமோரிட்டி. இந்த அமோரிட்டிங்கிறது முக்கியமானது. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு PYQ. இதில் மொத்தமாக எத்தனை சானட் இருக்குங்கிறத கொஷினாக இருக்கும். 89 88 இந்த கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும். ஆனால் ஹட்சன் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? இப்போ UGDRB எக்ஸாமில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம 88 தான் போடணும். ஏன்னா இது ஹட்சன் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் புக்கு. அதனால் ஹிஸ் அமோரிட்டி சீரீஸ் ஆஃப் 88 சானட் சச் சானட் சீக்வன்ஸ் இன் பெட்ராக்ஸ் மேனர். யாரை பார்த்து ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கிறாரு அப்படின்னா வந்து இட்டாலியன் ரைட்டரான பெட்ராக்கை வந்து ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கிறாரு. இவர் தான் வந்து நமக்கு சானட் சீக்வன்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் எங்கள் இத்தாலியில். ஹட் கெயின்டு கிரேட் ஒர்க் இன் இங்கிலாந்து அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த வைட் ஸ்ப்ரெட் எந்தூசியாசம் ஃபார் இட்டாலியன் லிட்ரேச்சர். இவர் யார்? இந்த 88 சானட்ஸ் எழுதின இதை யாரை பார்த்து எழுதியிருப்பார்? யாரோட அந்த ஸ்டைலில் எழுதியிருப்பாருன்னா பெட்ராக்கில். இவரோட இந்த பெட்ராக் வந்து இட்டாலியில் ஃபேமஸான ரைட்டர். அதனால அவர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் இங்கிலாந்து ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டெஸ்கிரைப் ப்ராக்ரஸ் ஆஃப் ஹிஸ் லவ் ஃபார் எலிசபெத் பாயில். இந்த கவிதையில் இந்த அமாரிட்டியில் என்ன சொல்கிறாருன்னா எலிசபெத் பாயில் அப்படிங்கிறது அவங்களோட ஒய்ஃபு. அவங்க மேலே அவர் எவ்வளோ லவ் வச்சுருந்தார் அப்படிங்கிறத டெஃபினேஷன் பண்ணுறதுக்காக எழுதப்பட்ட சானட் சீக்வன்ஸ் தான், சானட் சீரீஸ் தான். நிறைய மொத்த சானட்ஸோட கலெக்ஷன் சொல்லுவோம்ல, அதுதான் வந்து இது எலிசபெத் பாயில் மேலே உள்ள லவ்வை வந்து இது டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? டு ஹூம் ஹி மேரிடு 1594. இவங்க 2 பேர் கல்யாணம் எப்போ நடக்குது அப்படின்னா 1594 வந்து அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. திஸ் ஈவெண்ட் இன்ஸ்பயர்டு இஸ் எபித்தலாமியம். இவங்களை கல்யாணம் பண்ண இந்த கல்யாண நாளை வந்து இந்த ஈவெண்ட்டுனா கல்யாண நாள், இந்த கல்யாணத்தை இன்ஸ்பயராக வச்சு அவர் இன்னொரு ஒர்க் எழுதுகிறாரு எபித்தலாமியம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எபித்தலாமியம் ஆர் எபித்தலாமியன் 2 ஒன்று தான். இதில் இந்த ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கும் அப்படின்னா 1595 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க எபித்தலாமியத்தை. இந்த எபித்தலாமியன் வந்து எதோடு சேர்ந்து பப்ளிஷ் ஆகும் அப்படின்னா அமாரிட்டியோட சேர்ந்து பப்ளிஷ் ஆகும். அந்த சீரீஸில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. த ஃபைனஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ் மைனர் போயம் அண்ட் பை காமன் கன்சென்ட் த நோபலஸ்ட் வெட்டிங் ஹிம் இன் த லாங்குவேஜ். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே எழுதுனதுலேயே ரொம்ப பெஸ்ட்டு வெட்டிங் ஹிம்னா இந்த கல்யாணத்துக்காக ஒரு பாடல் எழுதுவாங்கள்ல, அந்த பெஸ்ட்டு பாட்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவர் எழுதின இந்த அமாரிட்டி சீரீஸ் தான், எபித்தலாமியம் சேர்ந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கப்புறமா ஸ்பென்சரோட ஃபேரி குயின் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் மட்டும் நான் கேட்குறேன். உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஸ்டீல் கிளாஸ் அப்படிங்கிற ஒர்க்கோட ரைட்டர் யார்? அப்புறமா வந்து இந்த மிரர் ஆஃப் மெஜஸ்ட்ரிட்னு சொல்லிட்டு தாமஸ் ஜாக்வில் எழுதுனாங்கல்ல, அது எந்த ஒர்க்கோட கண்டினியூஷன்? நான் 2 கொஷின் கேட்டிருக்கேன். ஸ்டீல் கிளாஸ் அதோட ஆத்தர் யார்? மிரர் ஆஃப் மெஜஸ்ட்ரிட் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து யார் வந்து எழுதியிருப்பாங்க? ஓகேவா?
தாமஸ் சாக்வெல் எழுதியிருப்பாங்கல்ல, அது வந்து எந்த ஒர்க்கோட கண்டினியூஷன்ஸ், யார் ஒர்க் எழுதியிருப்பாங்க அந்த ஒர்க்கோட கண்டினியூஷன் சொல்லி தான் நம்ம பார்த்தோம். அப்புறமா செப்பர்ட்ஸ் காலண்டரை யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு? ஸ்பென்சர். மொத்தம் 3 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸ்டீல் கிளாஸோட ஆத்தர் யார்? மிரர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் வந்து எந்த ஒர்க்கோட கண்டினியூஷன்? அப்புறமா வந்து செப்பர்ட்ஸ் காலண்டரோட பப்ளிகேஷன்ஸ். உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டைப் பண்ணும்போது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. தேங்க்யூ.